ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க. அதாவது வெளியில போற கொஞ்சம் வேலை இருக்கு. மளிகை சாமான் வாங்கணும். நிறைய திங்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு தட்டெல்லாம் நான் வந்து கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பின்னாடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம முன்னாடி காட்டின மாதிரி பளபளன்னு எப்படி ஆக்கலான்னு பார்த்துடலாம். பீதாம்பரி பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கும். ஈவன் நார்மல் கடைகள்லேயும் விற்கும். அது இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலரில் இருக்குங்க. அதை வந்து சும்மா கையாலே எடுத்து நீங்கள் லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் வந்து நல்லா தெரியும். நான் நிறைய பவுடர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதை வந்து சின்ன டிப் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸு. இது வந்து நல்ல தண்ணியில் ஒரு தடவை கழுவி நீங்கள் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா பளபளன்னு இருக்கும். இன்னும் பளபளன் அந்த ஷைனிங் இன்னும் நீடிக்கணும்னா விபூதி இருக்குது இல்லையா, விபூதி அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிருக்கு. டீ காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு மோர் மார்க்கெட் போகிற வேலை இருக்குது. போயிட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், இந்த vlog வந்து என் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது மோர் மார்க்கெட்டு. போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து சரி ரொம்ப லேட் ஆனதுனால வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா வந்து மத்தியானம் ரைஸும் மீதி இல்லை, மாவும் காலியாகிடுச்சு. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் இட்லி சாம்பார் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது இங்கே கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா சக்கரை போட்டுருவாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் சாம்பாரில். இது வந்து தமிழ் கடை அப்படின்றதுனால நாங்கள் இங்கே தான் எப்போவுமே ரெகுலராக சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ஃபேப் லிக்விட் அப்படின்றது வாங்கிக்கிறேன். இது எம்ஆர்பி வந்து 99 ருபீஸு. 2 வாங்கியிருக்கேன் இதே மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி வந்து 2 வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேட்ஸ் பாக்கெட் வைக்கிறேன், 140 ருபீஸ். இது வந்து வாவ் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ வந்து 99 ருபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த கப்பு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது உள்ள ஒரு கப்பு. இந்த கப்பு இருங்க காமிக்கிறேன். இதை பாருங்க, இதோட இதுக்கு இந்த கோல்டு நெஸ்கஃபே இதுக்கு இது ஃப்ரீ. கப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங். பாருங்க, அழகா இருக்கு கப்பு, ரொம்ப சூப்பரா இருக்கு. காஃபி குடிக்கும் போது அழகா நம்ம இதில் ஊற்றி குடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு கப்பு, நல்ல செம ஹெவி. அந்த நெஸ்கஃபியோட ரேட் பார்த்தீங்கன்னா 940 பில்லில். இது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி நூடுல்ஸு. இது வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இடியாப்பம் மிக்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். மைதா ஒரு பாக்கெட். இது வந்து காலா ப்ரஷ்ஷு. இது வந்து பாத்ரூம் கிளீனிங் ப்ரஷ்ஷு எப்போவுமே வாங்குறது. அப்புறம் இட்லி ரைஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பூண்டு ஊறுக்கா, கார்லிக் பூண்டு ஊறுக்கா யாருக்கு பிடிக்கும்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280 எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனால் நமக்கு வந்து பில்லில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம். 236 இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். அப்புறம் அரிசி உளுந்துக்கு உளுந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மீரா ஷீகான் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த கிச்சன் ப்ராமிஸ் இந்த வெத்தல் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இன்னொன்று எங்கே இருக்குது? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எங்கே இருக்குடா? டோருக்கு பாருங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இது கிச்சன் ப்ராமிஸ், ஹார்ட் மாதிரி இருக்கும் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கேட் 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் லிப் பாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் அன்சீசனாக மாறுறது, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால லிப்ஸில் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மோர் மார்க்கெட்டில் வாங்கின திங்ஸ்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னடா இது வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்காதீங்க, ஒன்றும் இல்லை. ஏபிசி ஜூஸ் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன் நான். ஏபிசி ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படின்றது ஜூஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. மார்னிங் வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். அதாவது வாரத்தில் 2 நாள் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கேரட் வந்து ஒரு 1 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வந்து ஒரு டயர்டில் எடுத்து அப்படியே வச்சாச்சு. ஸோ மார்னிங்காவது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர், நாட்டு குக்கும்பர்னு சொன்னாங்க. ஸோ அது வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். இந்த மிளகா இருக்கு இல்லையா, மிளகா வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பழுத்துரும். எல்லாருமே சொல்கிற டிப்பு தான். இருந்தாலும் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு உண்மையாக சொல்கிறாங்க, ஒரு 10 டேஸ் ஆகி மிளகா வந்து அப்படியே இருந்தது. சைட் பை சைட் ஃப்ரூட்ஸ், அந்த ஏபிசி ஜூஸ்க்காக சொன்ன ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஆப்பிள் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் இந்த சீசனில், அன்சீசன்றதுனால நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக ஆம்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகா பாருங்கள், இந்த மாதிரி காம்பை கிள்ளி எல்லாத்தையுமே எடுத்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். இந்த கடப்பா ரெசிபிக்காக நிறைய பச்சை மிளகா போட்டு செய்யலாம் அப்படின்றதுக்காக மிளகா கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டேன். இப்போ டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கடப்பா ரெசிபி வந்து நான் சொல்லித்தரேன். இட்லி, தோசைக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில். நீங்கள் இதை டிஃபனுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இட்லிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 கப்பு பாசிப்பருப்பு, 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக பட்டை, முந்திரி பருப்பு, சோம்பு இதை வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இட்லி தான் சுட்டிருந்தேன். ஸோ இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட்லான்ட்டு. உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து ரேட்டு ஜாஸ்தி, வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பட்டை, சோம்பு, இலை, கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சி போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு கூடவே பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா நல்லா நீல வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. நிறைய பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மைல்டு ஃப்ளேவரோடு இந்த பச்சை மிளகா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறக்காமல் போட்டுருங்க. அதுவும் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் தக்காளி, இது பார்த்திங்கன்னா குருமானும் சொல்ல முடியாது, சாம்பார்னும் சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். கலருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தான், வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் பருப்பையும் மசிச்சு வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஓரளவு ஒன்றும் பாதியமாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா கருக்குன்னு சாப்பிட்றதுக்கு. பாசிப்பருப்புன்றதுனால நல்லா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி விடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பும் கெட்டித்தன்மை கொடுக்கும், முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் கெட்டித்தன்மை கொடுக்கும். ஸோ தண்ணி நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல 10 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கூட நீங்கள் நிறைய கடப்பா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிங்க. இந்த சுட சுட இட்லியை இந்த கடப்பா கூட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லிமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.